எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எல்லா பெண்களும் தயவு செஞ்சு கவனிச்சு கேளுங்க. ரிதன்யா தற்கொலை வழக்கு. இது இதில் என்ன புதுசாக சொல்ல போகிறீங்கன்னு கேட்குறீங்க. புதுசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் புதுசாக சொல்கிறவங்களை கேட்குறதுக்கு யார் இருக்கிறா? அந்த பொண்ணு ஏதோ மானம் நல்லா வாழ்ந்துச்சு, ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அது செத்து போயிடுச்சு. செத்து போன பொண்ணை இன்றைக்கி யூடியூப் எடுத்துட்டிங்க அப்படின்னா இதுதான் போட்டு வறுத்தெடுக்கிறாங்கன்னு இல்லை, அது மானத்தையே இன்றைக்கி கூறு போட்டு விற்றுட்டு இருக்கிறாங்க. என்னென்னா சொல்கிறாங்க, என்னென்ன செய்கிறாங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி. நீ எவனோ ஒருத்தன் என்ன ஒன்று சொல்கிறான், இன்னொருத்தன் என்னமோ சொல்கிறான், இன்னொரு பொம்பளை என்னமோ சொல்லுது, இன்னொரு ஆள் என்னமோ சொல்கிறாங்க. டைட்டில்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பதறுது மனசு. அந்த அளவுக்கு போட்டு அந்த பொண்ணை வறுத்தெடுக்கிறாங்க. நீங்கள் மானத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு செத்தாலும் சரி, வேறு எதுக்கு தற்கொலை பண்ணிட்டு செத்தாலும் சரி, இந்த வழக்கை ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாவுங்க. ஏன்னா நீங்கள் செத்து போயிடுறீங்க, அதுக்கப்புறம் உங்கள் மான மரியாதையெல்லாம் கூறு போட்டு வியாபாரம் பண்ணுறாங்க. அதனால் தயவு செஞ்சு பெண்கள் எந்த காரணத்துக்காக வேணாலும் இருக்கட்டும், தற்கொலை பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி மந்தையில் வச்சு பந்தி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது வேண்டாம். நமக்கு நம்ம வாழ்ந்து காட்டியே ஜெயிச்சிருக்கலாம். அந்த பொண்ணு மட்டும் ரிதன்யாவுக்கு இந்த அளவுக்கு போட்டு யூடியூப்பில் வருப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தால் அந்த பொண்ணு செத்தே இருக்காது. 300 பவுன் நகை வச்சுருக்குது, 1 கோடி ரூபா மதிப்புள்ள கார் வச்சுருக்குது, 10 நாய்க்குட்டி வச்சுருந்துச்சின்னா அது கண்டிப்பாக செத்துருக்காது.